இங்கே பாருங்க, இன்றைக்கி பிரசாதம் வந்து சக்கரை பொங்கல், 3ஆம் நாள் பிரசாதம் சக்கரை பொங்கல், சாதம் தயிர் சாதம், அப்புறம் சுண்டல் வந்து புதன்கிழமைக்கு வந்து புதனுக்கு வந்து பச்சைப்பயிறு போட்டு சுண்டல் பண்ணியிருக்கேன். பாருங்கோ, பிடிச்சதா லைக் பண்ணுங்கோ. யாராவது இப்போ தான் என்னுடைய சேனல் புதுசாக பார்க்குறேன் அப்படிங்கிற வந்து ஸ்மால் லெட்டர்ஸ் எல்லாமே ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா அது வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பெல் காட்டும் டச் பண்ணேன்னா ஆல் அப்படின்னு ஒரு பெல் காட்டும், அதையும் டச் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் ஆகிடும். நான் போடுற வீடியோ போட உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பிரசாதம் பார்க்கலாம். பிரசாதம் வந்து கேசரி தான், ரவா கேசரி தான். புளி சாதம். யாராவது புதுசாக இப்போ என்னுடைய சேனல் பார்க்குறேன் அப்படிங்கிறா வந்து எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணேலாம் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் காட்டும், அதை டச் பண்ணேலாம் ஆள்னு ஒரு பெல் காட்டும், அதையும் டச் பண்ணேலாம் ஆள்னு ஒரு ஆப்ஷன் பெல் காட்டும், அதை டச் பண்ணேலாம் உடனே சப்ஸ்கிரைப் ஆகிடும். நான் போகிற வீடியோ போல் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பிரசாதம் பார்க்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலக்ஷ்மி பேசுகிறேன். நவராத்திரிக்கு 2ஆம் நாள் இன்றைக்கி. இன்றைக்கி பிரசாதம் பார்க்கலாம் வாங்கோ. இன்றைக்கி வந்து கேசரி தான் பண்ண போகிறேன். நம்ம ஏற்கனவே வீடியோவில் போட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து அம்பாளுக்கு நைவேத்தியம் ஸ்வீட் வந்து கேசரி. அதுக்கு இந்த ஒரு கப்பால் வந்து ரவை எடுத்துட்டுருக்கேன். 2 கப்பு சர்க்கரை எடுத்துட்டுருக்கேன். 1க்கு 2. இந்த 2 கப் இதே கப்பால் நான் சர்க்கரை எடுத்துட்டுருக்கேன். ஃபுட் கலர் எடுத்துட்டுருக்கேன். ஃபுட் கலர் எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் வந்து விருப்பப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வந்து குங்குமப்பூ கூட போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஃபுட் கலர் தான் போடுறேன். குங்குமப்பூ இருக்குது, ஆனால் அதை போடுறேன். முந்திரி எடுத்துட்டுருக்கேன், ஒரு 5 முந்திரி. திராட்சை எடுத்துக்கிறேன். பச்சைக்கல் பூரம் போட்டால் ரொம்ப நல்லது. அம்பாளுக்கு வந்து பச்சைக்கல் பூரம் ரொம்ப விசேஷம். இதில் வந்து 2.5 கப்பு தண்ணி எடுத்துட்டுருக்கேன். இதை பக்கத்து அடுப்பில் சுட வச்சுக்கலாம், கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா தண்ணி. அப்புறம் ரவை வறுத்தோம் டக்குன்னு எடுத்து கொட்டின்றலாம். புளி சாதம் தான் இன்றைக்கி நைவேத்தியம். இன்றைக்கி வந்து கேசரி புளி சாதம். ரவையை வறுத்துக்கலாம். நெய் 1 ஸ்பூன் விட்டுக்கலாம். நம்ம தேவையான அளவு நெய் விட்டுக்கலாம், எவ்வளோ தேவையோ கேசரிக்கு. கணக்கெல்லாம் இல்லை. ரவை வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ரவை வறுத்துண்டாச்சு. 2 ஸ்பூன் நெய் விட்டு ரவையை வறுத்துட்டுருக்கேன். இப்போ இந்த தண்ணி கொதிச்சுட்டுருக்கு, அதை எடுத்து விட்டுருவோம். கொஞ்சம் நிதானமாக தான் விடணும், ஏன்னா கொதிக்கிற தண்ணி படார்னு மேலே அடிச்சிடும். இது இப்படி கலர் நெல்லாம் இந்த கட்டியெல்லாம் உடஞ்சிரும். ஏன்னா கொதிக்கிற தண்ணி விட்டோடனே இது இதாகிடுது. ரவை வெந்தாட்டு தான் சர்க்கரை போடணும், ஏன்னா சர்க்கரை போட்டோம்னா ரவை வேகாது. வெல்லமும் அப்படி தான், ரவைக்கும் அப்படி தான். போட்டுட்டோம்னா உடனே வேகாது. இப்போ வந்து ஃபுட் கலர் போட்டுக்கலாம். இந்த டைமில் நீங்கள் வந்து உங்களுக்கு இது வேணால் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து குங்குமப்பூ போட்டுக்கலாம்.
சர்க்கரை போட்டுக்கலாம் 2 கப். நெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கிறேன். நான் அந்த கப்பாலேயே 1 கப் சாதம், பச்சரிசி சாதம் வந்து வேக வச்சுட்டுருக்கேன். இப்போ நம்ம வந்து புளிக்காய்ச்சலுக்கு தாளித்து கொட்டிக்கலாம். இந்த 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். நான் புளிக்காய்ச்சலுக்கு வந்து இதெல்லாம் புளிக்காய்ச்சல்லாம் காய்ச்சின்னு இருக்க மாட்டேன். அதனால் வந்து இதை வந்து அரைச்சுன்னு இருக்கேன். ஒரு நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு அதில் 2 வரமிளகா, எனக்கு அது போகும் காரத்துக்கு. 2 வரமிளகா போட்டு ஊற வச்சு உப்பு வச்சு அம்மியில் அரைச்சுன்னு இருக்கேன் நன்னா. அதனால் வந்து இந்த கப்பால் 1 கப்பு தான் அரிசி போட்டுருக்கேன் புளி சாத்துக்கு. கொஞ்சோண்டு பச்சைக்கற்பூரம் போட்டுக்கலாம். ஏன்னா அம்பாளுக்கு வந்து பச்சைக்கற்பூரம் ரொம்ப விசேஷம். இது அப்படியே விட்டுட்டோம்னா சூட்டோடையே இன்னும் நல்லா இறுகிக்கும், கெட்டியாயிடும். ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. त्रैलोक्य रक्षाकरी काशीपुराधीश्वरी
இது போட்டே வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் புளி சாத்துக்கு. போட்டு வச்சுருக்கேன். கடுகு போட்டுக்கலாம் புளி சாத்துக்கு. இந்த பாருங்கள், நிலக்கடலை எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஒரு கை சும்மா கொஞ்சம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். 1 ஸ்பூன் இருக்கும், டேபிள் ஸ்பூன் போகிறோம். அது மாதிரி கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் ஒவ்வொரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டால் போகிறேன். நான் போடுற சாத்துக்கு இது போகிறோம். ரொம்ப வாயில் இதாகும். கருவேப்பிலை எடுத்துட்டுருக்கேன். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, நிலக்கடலையும் போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இதை அரைச்சதை விட்டுடலாம். இது ஏற்கனவே போட்டிருக்கேன். நான் இப்படி தான் பண்ணுவேன். ஏன்னா அது ஒரே வேலைக்கு செலவாகிடும். நம்ம புளிக்காய்ச்சல் காய்ச்சிட்டோம்னா அது செலவு ஆகாது. மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன். பெருங்காயம் போட்டுக்கிறேன். உப்பு மட்டும் போட்டு அரைச்சுட்டா, அதனால் உப்பு போட வேண்டாம். 2 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கிறேன். மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன் 1/2 ஸ்பூன். இதில் சாதம் போட்டு கலந்துட்டு காட்டுறேன். இதுக்கு கேசரிக்கு முந்திரி திராட்சை தாளித்து கொட்டிக்கலாம். திராட்சையும் போட்டுருந்தேன். கேசரியில் போட்டுடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலட்சுமி பேசுகிறேன்.
இன்றைக்கி பிரசாதம் என்னென்னு பார்க்கலாம் வாங்கோ. சக்கரை பொங்கல் தான் இன்றைக்கி 3ஆம் நாள் பிரசாதம். சக்கரை பொங்கலும் தயிர் சாதமும். அதுக்கு நான் வந்து இங்கே ஒரு வெங்கலப்பானை போட்டுருக்கேன். நான் டைரெக்டாக வெங்கலப்பானை தான் பண்ணுவேன். நான் வந்து குக்கரில் வைக்க மாட்டேன். இதில் ஒரு கிண்ணம் வந்து பச்சரிசி எடுத்துகிட்டுருக்கேன். மெஷர்மெண்ட்டு கப்பால் சின்ன கப்பு, ஒரு கப்பு அரிசி எடுத்துகிட்டுருக்கேன் பச்சரிசி. அதுலேயே அரை கப் பாசிப்பருப்பு எடுத்துகிட்டுருக்கேன். இதை வந்து நம்ம இதில் தண்ணி கொஞ்சம் விட்டுக்கலாம். பால் விட்டு தான் பண்ணுவேன் நான் எப்போதுமே. சக்கரை பொங்கல் காய்ச்சி ஆற வச்ச பால் 1 லிட்டர் வச்சுட்டுருக்கேன். நமக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கலாம். கொஞ்சமாக முதல்ல தண்ணி விட்டுக்கலாம், இல்லாட்டி வந்து இதாகிடும், அடியில் பிடிச்சிக்கும். இதை நான் களைஞ்சிட்டு வரேன். இதையும் அரிசியும் களைஞ்சிட்டு வரேன். பாலை வந்து நம்ம வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் விட்டுக்கலாம். கரண்டியாக முண்டு ஒட்டுக்க விட்டேன்னு வச்சுக்கோங்க, பால் பொங்கி அத்தனையும் கேஸில் வழிஞ்சு கீழே போயிடும், பிரயோஜனமே இல்லாத. இதை அதை வந்து நான் தண்ணி விட்டு களைஞ்சிட்டு வந்துட்டேன் பாசிப்பருப்பை. அப்பப்போ நம்ம தேவையாக இருக்கும்போது ஒவ்வொரு கரண்டி கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டுக்கலாம். இல்லாட்டி வந்து அத்தனை கீழே போயிடும் பொங்கி வழிஞ்சு. இது வேகட்டும், கொஞ்சம் நல்லா வெந்தாட்டு அதுக்கப்புறமா தான் அரிசியை களைஞ்சி போடணும். அதுக்குள்ள நம்ம தயிர் சாதத்துக்கு வந்து சாத்தை வச்சு இது பண்ணிக்கலாம். இஞ்சி பச்சை மிளகா நறுக்கி தாளித்து கொட்டிக்கலாம். அதுக்கும் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் தான் தயிர் விடணும். மீதி பால் விட்டால் தான் வந்து புளிப்பு இல்லாமல் இருக்கும். வெறும் தயிரை விட்டு எல்லாம் ரொம்ப புளிச்சு போயிடும் சாதம். பார்க்கலாம். இதை பாருங்கள், பருப்பு நல்லா ஓரளவுக்கு வெந்துருத்து. இப்போ வந்து நம்ம இன்னும் 2 கரண்டி பால் விட்டுக்கலாம். அப்பப்போ விட்டால் தான் பொங்கி விடாதாட்டி பால் பூரா கீழே போயிடும், தேவையில்லாத, பிரயோஜனமே இல்லாத. அப்புறம் கேஸெல்லாம் வேறு தேய்ச்சி அலம்பின்னு இருக்கணும். இதில் அரிசியை களைஞ்சி போட்டுடுறேன். இந்த பாருங்க, இதில் வந்து இப்போ அரிசியை களைஞ்சி போடுறேன். இன்னும் ஒரு 2 கரண்டி பால் விட்டுடலாம். இதை பாருங்க, நான் வந்து பச்சைக்கல் பூரம் போடுவேன் எப்போதுமே. ரொம்ப நாளாக இருக்கும் சக்கரை பொங்கலுக்கு, போட்டு பாருங்கோ. வேகட்ட அரிசி, அப்புறம் வெல்லம் போட்டுக்கணும். இதை பாருங்கள், ஜாதிக்காய் பொடி
கொஞ்சம் போடணும். ரொம்ப நேரம் இருக்கும் சக்கரை பொங்கலுக்கு. சும்மா லைட்டாக தான் போடணும், நிறையாவும் போடக்கூடாது. அவ்வளோதான். ரொம்ப நல்லா இருக்கும். ஜாதிக்காய் பொடி, பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும் சக்கரை பொங்கல். நம்ம அம்பாளுக்கு வந்து இதெல்லாம் போட்டால் விசேஷம். அம்பாளுக்கு எவ்வளோ போடுறோம், வாசனையாக அவ்வளோ போட்டாலும் அம்பாளுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவா அம்பாள். அதனால் வந்து நான் வந்து இதுக்கு ஜாதிக்காய் பொடியும் ஏலக்காய் இது போட்டிருக்கேன், பச்சை கற்பூரம் போட்டிருக்கேன். இன்னும் 2 கரண்டி பால் விட்டுக்கலாம், வேகட்டும். நான் அரிசி வேகவே இல்லை. இன்னும் 2 கரண்டி பால் விட்டுக்கலாம். முக்கால்வாசி வெந்துருச்சு, இன்னொரு 5 நிமிஷம் வேகட்டும். இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். வெந்தாட்டு வெல்லம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இந்த கப்பால் வந்து எதில் போட்டோமோ அதில் வந்து 3 கப் வெல்லம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதை போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி வெல்லம் தேவையோ அது மாதிரி போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிடுவோம், அதனால் வந்து நான் வந்து 3 கப் எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் முந்திரி வந்து ஒரு 5 முந்திரி சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். திராட்சை ஒரு 10 எடுத்துட்டுருக்கேன். முந்திரி திராட்சை, ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இந்த பாருங்கள், அது வெல்லம் போட்டுடலாம். ஏலக்காய் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு நல்லா அந்த வெல்லம் மட்டும் நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும் போது நல்லா கெட்டியாயிடும். இந்த கருப்பாக வந்து நான் ஜாதிக்காய் போட்டேன் இல்லையா, அதனாலது, வேறு எதுவும் இல்லை. சரி, கொதிக்கட்டும். இதோ பாருங்கள், சக்கரை பொங்கல் ஆகிடுத்து. இப்போ வந்து இதுக்கு தாளித்து கொட்டிக்கலாம். சக்கரை பொங்கலுக்கு வந்து முந்திரியும் திராட்சையும் நெய்யில் வறுத்து போட்டுக்கலாம். சக்கரை பொங்கலில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய்யே விடலை, 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் சக்கரை பொங்கலுக்கு. முந்திரி போட்டுக்கிறேன். திராட்சையும் போட்டுடலாம். சக்கரை பொங்கலை விட்டுக்கிறேன். இப்போ வந்து கையோட தயிர் சாதத்துக்கு வந்து
தாளிச்சு ஊற்றிக்கலாம். சாதம் வெந்து எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். கடுகு மட்டும் போகிறோம். இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை வச்சுருக்கேன், அது போட்டுக்கிறேன். பெருங்காயம் ஒரே ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இதில் போட்டுன்ற தயிர் சாத்தில் தயிர் சாத்துக்கு உப்பு போட்டுக்கிறேன். தயிர் சாத்துக்கு இதை நல்லா அப்படி மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா பாலும் தயிருமா விட்டுக்கலாம். கையோடு வந்து சுண்டல் பண்ணிடுறேன். மத்தியானத்துக்கு வந்து இன்றைக்கி புதனுக்கு வந்து இன்றைக்கி பச்சை பயிர் தான் விசேஷம். அதனால் வந்து பச்சை பயிர் ஊற வச்சுட்டுருக்கேன். அதை குக்கரில் வச்சு 2 விசில் விட்டால் போதும். நிறையா விட்டோம்னா ரொம்ப அதுவே உங்களுக்கு கூழாயிடும். ஆனால் 1 விசில் விட்டால் வேகாது. அதனால் அது வந்து பச்சை பயிர் வேக வச்சு இன்றைக்கி சுண்டல் புதனுக்கு சாயங்காலம் சரிங்களா. அப்படி நல்லா கூழாட்டம் குழச்சுன்னு வச்சுக்கோங்க. நல்லா சாதம் குழஞ்சிடும். இல்லாட்டி அப்படியே விரையாக நிற்கும் சாதம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கன்னா கூழாட்டம். இப்போ இதில் பாலும் தயிருமா விட்டுக்கலாம். தயிர் 2 ஸ்பூன் மட்டும் விட்டுக்கிறேன். பால் ஒரு 3 கரண்டி விட்டுருக்கேன். பால் 3 கரண்டி விட்டுருக்கேன். என்ன வேணுங்க உங்களுக்கு? பார்த்தீங்களா இப்படி இருக்கு சாதம் நல்லா. ஹலோ வாடி என்ன வேணும் சொல்லு. ஏதா கூப்பிட்ட பாருங்க. சுண்டல் வந்து பச்சை பயிறு சுண்டல் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். சுண்டல் வேக வச்சு ஊற வச்சுட்டு நேற்று மத்தியானமே ஊற வச்சு நல்லா 2 விசில் விட்டு வேக வச்சுட்டுருக்கேன். பச்சை பயிறு இன்னைக்கு புதன்கிழமைக்கு. இதுக்கு வந்து 2 ஸ்பூன் தேங்காய், ஒரு 2 பச்சை மிளகா, கொஞ்சம் உப்பு வச்சு அரைச்சிட்டுருக்கேன். 1-2 செதைச்சுட்டுருக்கேன். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்து பருப்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன்.
இதை போட்டுடலாம். இதை அரைச்சி இதை போட்டுக்கிறது. தேங்காய், பச்சை மிளகா, உப்பு. பெருங்காயம் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நிறைய போட்டால் ஒரு மாதிரி மஞ்சள் வாசனையாக இருக்கும். ரொம்ப இது பண்ணிட்டேன்னா குழஞ்சும் போயிடும். 1 விசில் 2 விசில் அதுவே போதும்.